ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடக்க போகிற T20 வேர்ல்டு கப்போட 49வது லீக் போட்டிக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கென்சிங்டன் ஓவல் பிரிட்ஜ்டவுன் பார்பரோஸில் வச்சு தான் அந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ 23 ஜூன் நைட்டு 8 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த குரூப் 2 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மேட்ச் இங்கிலாந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ரன் ரேட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க இங்கிலாந்து அப்படின்னா 10 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூஎஸ்ஏ கூட வின் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே இங்கிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஓவர் மிச்சம் வச்சு அந்த சேஸை முடிச்சாங்க அப்படின்னாலுமே இங்கிலாந்து வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதிக ரன் ரேட்டோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. என்னதான் சவுத் ஆஃப்ரிக்கா கண்டினியூஸாக லீக் போட்டிகளில் 6 மேட்சஸ் வின் பண்ணியிருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் கூட நடக்கக்கூடிய மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணாங்கன்னா மட்டும்தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். யூஎஸ்ஏக்கு இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டில் லாஸ்ட் போட்டியாக இருக்குது. ஸோ ஒரு அப்செட் பண்ணிட்டு போவாங்களா, இங்கிலாந்தை கூட கூட்டிகிட்டு போவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன் சாய்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரிட்ஜ்டவுன் பார்பரோஸ் இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் யூஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் தான் நடந்துச்சு. ஸோ கம்ஃபர்டபுள் வின்னு வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடாக வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷாய் ஹோப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 ரனுக்கு மேலே 30 பால் அடிச்சிருந்தாரு. இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு நல்லாவே டாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் அந்த கிரௌண்டில் வந்து போல் பண்ணுறது அப்படிங்கிறது. அட் த சேம் டைம் ஃபஸ்ட் பவுலிங் கொஞ்சம் டீசெண்டாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. டோட்டல் மேட்சஸ் 29 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 19 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் 10 மேட்சஸ் பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150 கீழே 10 முறையும், 150லேருந்து 169க்குள்ள 8 முறையும், 170லேருந்து 89க்குள்ள 7 முறையும், 190க்கு மேலே 4 முறை அப்படிங்கிற மாதிரி இந்த கிரௌண்டில் வந்து ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 158 அப்படிங்கிற மாதிரி இந்த சீசனில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹை ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 224 வெஸ்ட் இண்டீஸ், லோ ஸ்கோர் ஆப்கானிஸ்தான் 80க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 4 மேட்சஸ். ஸோ குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க, தேர்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம், ஃபோர்த் மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கல ஓரளவுக்கு டீசெண்டாக மற்ற கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணல இந்த கிரவுண்டில் வந்திருக்கு. குறிப்பாக செகண்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீமுக்கு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டுக்கு பால் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி யூஸ்டு பிச் ஆகையில் ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. 5 மேட்ச்சுக்கு 41 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 மேட்சஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு 24 விக்கெட்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் 4 மேட்சஸில் இன்னிங்ஸ் வைஸாக நம்ம பார்க்கல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 18 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ் லாஸ்ட் 4 மேட்சஸில். செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 12 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 18 விக்கெட் ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே 12 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு பேலன்ஸ்டாக வந்து பிச்சு சப்போர்ட் பண்ணியிருக்கு. எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு எப்படி விக்கெட்ஸ் விழுந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 41 விக்கெட் பேஸ் பவுலர்ஸ்க்கு விழுந்திருக்கு. அதிக ஃபாஸ்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 9 விக்கெட்டும், ஸ்லோயர் ரன்ஸ் நிறைய மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 12 விக்கெட்ஸும், இனிஷியல் ஸ்விங் மட்டுமே போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 7 விக்கெட்ஸும், லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 13 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஹை பேஸ் யாரெல்லாம் போல் பண்ண போகிறா, மார்க்வுட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. அட் த சேம் டைம் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக, அதாவது ஜிஎல் கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராது. ஸ்பின் டிபார்ட்மெண்ட் 24 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 12 விக்கெட்ஸ் லெக் பிரேக், 2 விக்கெட் சைனாமேன், 5 விக்கெட் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ், 5 விக்கெட் ஆஃப் பிரேக் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஆஃப் பிரேக் அப்படின்னு பார்த்தா இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பெருசாக பவுலர்ஸ் யாரும் இல்லை, ஸ்டீவன் டெய்லர் மட்டும்தான் இருக்காரு. பட் அவரும் போல் பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். மொயின் அலி கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இங்கிலாந்து சைடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அட் த சேம் டைம் ஆஸ் யூஸ்வல் ஆடில் ரஷீதும் இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக தெரிய வராங்க. சரி, ஓகே. இப்போ யூஎஸ்ஏவோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவன் டெய்லர், ஆண்ட்ரி குஸ் தான் ஓப்பன் பண்ண
போகிறாங்க. நிதிஷ்குமார், ஆரன் ஜோன்ஸ், கோரி ஆண்டர்சன், மில்லட் குமார், ஹர்மீத் சிங், ஷெகால்விக், அடுத்து கெஞ்சிகே, நெட்ராவல்கர், லாஸ்ட்டாக அலிகான். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏவோட ஒரு பிளேயிங் 11 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வருது. நியூ பால் பவுலர்ஸ் ஆஸ் யூசுவல் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நெட்ராவல்கர் அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா நியூ பாலில் கெஞ்சிகே தான் பவுல் பண்ண போகிறாரு. ஸோ பிலிப் சால்ட், ஜாஸ் பட்லர் 2 ரைட் ஹேண்டர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அந்த ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷெகால்விக் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார், ஹர்மீத் சிங் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். டெத்தை பொறுத்த வரைக்கும் கோரி ஆண்டர்சனும் அலிகானும் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பர்சன்டேஜோட பிளேயர்ஸ் எந்த இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ 54% பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவன் டெய்லர் பிக் பண்ணியிருக்காங்க. ஓவர்ஸ் எதுவும் பவுல் பண்ணல லாஸ்ட் மேட்ச். ஸோ ஹெட்விகெட்டில் ப்ளே பண்ணல, வெளியில் ஒரு மேட்ச் ஆடி 2 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் பேட்டிங் சம் டீம்ஸில் ரேராக இவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கொஞ்சம் டீசென்ட் பேட்டரும் கூட. ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் பிளேயரும் கூட. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி காட்டின ஒரே பிளேயர் அப்படின்னா அந்த சீசனில் ஆண்டிஸ் குஸ் தான். ஸோ ஆரன் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அடித்தார், அப்புறம் காணாமல் போயிட்டார். பட் குஸ் பாருங்க 65, 35, 80, 29 சொல்லி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி காட்டியிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாகவும் நல்ல பிளேயராக இருக்கார். டபுள் ஆப்ஷனும் கூட. 37 T20 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஹெட் ப்ளே பண்ணல, வெளியில் ஒரு மேட்ச் ஆடி 29. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் அஸ் அ பிளேயரை ட்ரை பண்ணிக்கலாம். சம் டீம்ஸ் ரேராக எல்லாம் ஹை பர்சன்டேஜ் ட்ரை பண்ணியிருக்காங்க யூஎஸ்ஏ சைடு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரேராக ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் நிதிஷ்குமார். ஸோ நிதிஷ்குமார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 13%. ஸோ மார்க்குட் இவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மார்க்குட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ரொம்ப முக்கியமான பிக்காக தெரிய வர ரீசன் காண்டி ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா மட்டும் நிதிஷ்குமார் சம் டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். 59% ஆரன் ஜோன்ஸ் கன்சிஸ்டன்சி காட்ட மாட்டேங்கிறாரு. ஸோ எப்போ கேப்டன்சி வந்ததோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே லோ ஆகிட்டு. ஸோ பார்க்கலாம் உள்ள மோஷின் கான் வராரா மோஷின் கானில் மனாக் பட்டேல் வராரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வெனியில் ஒரு மேட்ச் ஆடி 11 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. சேசிங் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆடில் ரசீதை இவர் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மிடில் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடில் ரசீதோட டாமினேஷன் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. கோரி ஆண்டர்சன் 26% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. வெனியில் ஒரு மேட்ச் ஆடி 7 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கோரி ஆண்டர்சன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பிக் பண்ணலாம். ஒரு விக்கெட் பவுலிங்கில் ஒரு 25 30 ரன்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பர்சன்டேஜ் வைஸாக ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜிஎல்ல ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் மில்லட் குமார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் உள்ளே வந்திருந்தார். பேட்டிங்கில் ஒரு 19 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். பவுலிங்கில் பெருசாக விக்கெட் எடுக்க முடியல. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி பிக் தான். பட் இருந்தாலும் டாப் ஆர்ஸ் கொலாப்ஸ் ஆகையில் டெத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது 1-2 பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 30 ரன்ஸ் கிட்ட அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா அதில் இந்த மில்லட் குமார் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 2% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹர்மீத் சிங் கன்சிஸ்டன்சி காட்டினார். சவுத் ஆஃப்ரிக்காக்கு அகேன்ஸ்ட் ஒரு 3 விக்கெட் ஒரு பேட்டிங்கில் 20+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார் 38 ரன்ஸ் கிட்ட. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நாளைக்கு மேட்ச்சுக்கு கெஞ்சிகேவா இல்லை ஹர்மீத் சிங்கான்னு கேட்டால் நான் ஹர்மீத் சிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். டபுள் ஆப்ஷன் இருக்குது. பேட்டிங் கொஞ்சம் டீசென்ட் காட்டுறாரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஹர்மீத் நல்ல ஆப்ஷனாக தெரிய வராரு. ஷெகால்விக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2%. ஸோ விக்கெட்ஸ் பெருசாக எடுக்கக்கூடிய எபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது. ஸோ இங்கிலாந்து நாளைக்கு ஒன் சைடாக தான் டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ரொட்டேஷன் பிக்கில் நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் கெஞ்சிகே. ஸோ எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர் தான். பட் ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் எடுக்க முடியல. இந்த கிரவுண்ட்லேயே ஒரு மேட்ச் ஆடி 11 எக்கனாமி வச்சிருக்காரு. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் ஜிஎல்ல ட்ரை பண்ணலாம். ஜிஎல் ட்ரை பண்ணுறவங்க மல்டிபிள் டீம்ஸ் ட்ரை பண்ணுறவங்க செகண்ட் பவுலிங் பண்ணியெல்லாம் சம் டீம்ஸில் ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் சௌரப் நெட்ராவல்கர் 82% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் விக்கெட்டர்ஸாக போயிருக்காரு. ஸோ கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி 10 கிட்டத்தட்ட 11 கிட்ட எக்கனாமி வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுலிங் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா நெட்ராவல்கர் ஒரு முக்கியமான பிக்காக தெரிய வராரு. அலிகான் ஸோ விக்கெட்லெஸ்ஸாக போயிட்டுருக்காரு. 14% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக ஃபஸ்ட்டு பவுலிங்கில் நீங்கள் இவரை ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கிலாந்து சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் விக்கெட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிலிப் சால்ட், ஜாஸ் பட்லர் இந்த 2 பிளேஸுமே மேட்சை முடிக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கையில் ஃபஸ்ட்டு பவுலிங் அலிகான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரிய வராது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் யூஎஸ்ஏ டீம்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா ஸ்டீவன் டெய்லர், ஆண்டிஸ் குஸ், ஸோ கோரி ஆண்டர்சன் கிட்ட நான் போவேன், ஹர்மீத் சிங், சௌரவ் நெட்ராவல்கர், அலிகான், லாஸ்டா, கெஞ்சிகே. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட 7 பிளேஸாக வந்து இந்த பர்டிகுலர் டீமில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக இங்கிலாந்தோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட், பட்லர், ப்ரூக்கு, பேஸ்ட்ரோ, மொயின் அலி, லிவிங்ஸ்டன், சாம் கரண்ட், ரீஸ் டாப்லி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரசீது, மார்க்குட். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவன் இருக்குது. அன்சேஞ்சாக தான் இறங்குவாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா கூட நடந்த மேட்ச்
கையில் இருந்த மேட்ச் 18 பாலுக்கு 25 அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டே கிரிக்கெட்டில் ரொம்ப ஈஸியாக அடிக்கிறது. ஸோ 2 ஓவரில் மேட்சை முடிச்சுட்டு போகிற டீம்ஸ்லாம் இருக்காங்க. பட் இங்கிலாண்டால் அதை சேஸ் பண்ண முடியலை. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு மேஜிக் பண்ணி அந்த மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஷியல் மைண்ட் செட்லேருந்து வருவாங்க, கன்ஃபார்ம் இந்த மேட்ச் வின் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 90% வந்து ஃபிலிப் சால்ட்டு போத் இன்னிங்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சிவிசி இந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிலிப் சால்ட்டை பிக் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. செகண்ட் பேட்டிங் சிவிசி லாஸ்ட் மேட்ச் எப்படி ஷாய் ஹோப் வந்து அகேன்ஸ்ட் யூஎஸ்ஏ அடிச்சாரோ அதே மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிளான பர்சனாக ஃபிலிப் சால்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்காரு. பட்லர் 93%, கிரவுண்ட் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 30 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. ஹெட்ல ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ யூஎஸ்ஏ இங்கிலாந்து 2 டீமே பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ல மோதினதே கிடையாது இது வரைக்கும், ஃபஸ்ட் டைம் மோதுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பட்லர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாருன்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் சிபிசி பட்லரை ட்ரை பண்ணது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பேட்டிங்மே ட்ரை பண்ணிக்கலாம், டபுள் ஆப்ஷன் இருக்குது. ரீசன் காண்டி ஒரு நல்ல பிக்காக தெரிய வருவார். ஹாரி ப்ரூக் லாஸ்ட் மேட்ச் ஒரு 53, அதுக்கு முந்தின மேட்ச் ஒரு 47. பேட்டிங் கிடச்சப்பெல்லாம் அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. குறிப்பாக நாட் அவுட்லேயும் போயிருக்காரு. ஸோ 2 மேட்ச் கிட்ட பேட்டிங் வரல. அதே மாதிரி தான் இந்த மேட்ச் இவருக்கு பேட்டிங் வராது. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்ட் அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஹாரி ப்ரூக்குக்கு பேட்டிங்கே வராது. அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மேட்சை முடிக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஜோனி பேஸ்ட்ரோ 1-1 வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நம்பர் 4 தான் ஹாரி ப்ரூக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டில் ஒரு 2 மேட்ச் ஆடி 7 ரன் ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிஃபரன்ஷியல் வீசியாக, ஏன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் கம்மியான பர்சன்டேஜ் ட்ரை பண்ணியிருக்காங்க, பிளேயராக அதிக பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு ரொட்டேஷன் சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி மொயின் அலியா லிவிங்ஸ்டனா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது லிவிங்ஸ்டன் தான். ஏன்னா அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து லிவிங்ஸ்டன் தான் பண்ணியிருக்காரு. பேட்டிங் இந்த 2 பிளேஸில் யாருக்காவது வருமானு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே வரதுக்கான சான்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் பவுலிங் அப்படின்னா மொயின் அலிக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக அப்படின்னா லிவிங்ஸ்டன் ஒரு விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அடுத்து சாம் கரன் 27% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. முக்கியமான பிக் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் ஒஸ்ட் ஃபார்ம் தான், நான் இல்லைன்னா சொல்லலை. பட் இங்கிலாந்துக்காக ஆடையில் மட்டும்தான் இந்த ஃபார்மில் இருந்திருக்காரு. பஞ்சாப் கிங்ஸ்க்காக ஆடையில் மேட்ச் விக்கெட் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுறாங்க இங்கிலாந்து அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விசி அளவுக்கு நீங்கள் சாம் கரண்ட்டை யோசிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட்டு ரீஸ்டாப்லி செகண்ட் போலிங் தான் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கார். ஸோ செகண்ட் போலிங்கில் அவர் விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட் போலிங் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ செகண்ட் போலிங்கில் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் போலிங்கில் அந்தளவுக்கு பெருசாக விக்கெட் டேக்கிங் இல்லை. ஸோ லாஸ்ட்டு 4 மேட்ச்சுமே விக்கெட்லெஸ். இந்த மேட்ச்சுக்கு மினிமமாக நான் இவர்கிட்ட இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்களும் அதே எக்ஸ்பெக்டேஷனோட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஜோஃப்ரா 94% லாஸ்ட் மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. வெனியூ பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பிக் பண்ணலாம், மஸ்ட்டாக பிக் பண்ணலாம். ஆனால் ஜோஃப்ரா கூட கம்பேர் பண்ணல உட்டுக்கு அதிக விக்கெட் டேக்கிங் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்கிறது என்னோட கெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ ஜோஃப்ராட்ட இருந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆடில் ரசீத் இம்பார்ட்டன்ட் பிக் 7% வைஸ் கேப்டன் போயிருக்காரு, 5% கேப்டனாக போயிருக்காரு. ஸோ 89% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். செகண்ட் போலிங்னா சாலிட் சிவிசி, ஃபஸ்ட் போலிங்னா கொஞ்சம் ரொட்டேஷன் சிவிசியாக போகிறது. ஆடில் ரஷீதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக மார்க்வுட் இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போன மார்க்வுட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு முக்கியமான பிக்காக தெரிய வராரு. முடிஞ்ச அளவுக்கு இங்கிலாந்து பவுலர்ஸை மட்டுமே நீங்கள் பிக் பண்ணி உங்கள் டீமை மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மற்றபடி நம்ம யோசிக்கல. பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து சைடு டாப் ஆர்டர்ஸும் பவுலர்ஸில் அந்த 5 பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பவுலர் சைடு யாராவது ஒருத்தட்ட கேப்டன், பேட்டர் சைடு ஒரு விசி அப்படிங்கிற ஒரு காம்போவில் போகிறதே பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இங்கிலாந்து டீமில் இருந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளேஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா சால்ட்டு, பட்லர், பேஸ்ட்ரோ இந்த 3 பிளேஸை நான் வந்து பிக் பண்ணிக்கிடுவேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சாம் கரன், ரீஸ்டாப்லே, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரசீது, மார்க்வுட் 8 பிளேஸ் வரைக்கும் வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நீங்கள் போகிறது பெட்டராக இருக்கும். இந்த 5 பிளேஸில் யாராவது ஒரு பவுலரை ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுற சமயத்தில் வேணால் நீங்கள் ரீஸ்டாப்லே சம் டீம்ஸில் ரொட்டேட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் போலிங் பண்ணாங்க அப்படின்னா சம் டீம்ஸில் சாம் கரனை ரொட்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மொயின் அலியை கொஞ்சம் நீங்கள் டிஃபரன்ஷியலாக இந்த டீமில் ட்ரை பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் சால்ட், பட்லர், ஆர்ச்சர்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. பட்லர் சேஃபான கேப்டன், சால்ட் சேஃபான விசி. ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கியில் ஆடில் ரஷீது, பாஸ்ட்ரோ, சாம் கரன், நெட்ரவல்கர் அப்படிங்கிற மாதிரி 4 பிளேயர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஆடில் ரஷீது செகண்ட் பவுலிங் பண்ணால் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம், நல்ல பிக்கு தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் 2 பேர்ஸுமே பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுப்பார், போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். பாஸ்ட்ரோ ஃபஸ்ட் பேட் பண்ணால் மட்டும், சாம் கரன் ஃபஸ்ட் போல் பண்ணால் மட்டும், நெட்ரவல்கர் ஃபஸ்ட் போல் பண்ணால் மட்டும் ரிஸ்கியான விசியாக போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 75 to 100% உங்களுக்கு 7 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. நீங்கள் இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பிளேயர்ஸ் அப்படின்னு போகிறது பெட்டராக இருக்கும். பட்லர், சால்ட்டு, ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச்சர் பெஸ்ட்டு, ஆடில் ரஷீத் பெஸ்ட்டு. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 3 பிளேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் அப்படின்னா ஆண்ட்ரிஸ் குஸ் தான் வந்து சேஃபான ஆப்ஷனாக இருப்பார். பட் கொஞ்சம் டிஃபரன்ஷியலாக யோசிச்சிங்க அப்படின்னா மொயின் அலி அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இங்கிலாந்து வந்து ஒன் சைடாக வின் பண்ணுவாங்கன்னா நீங்கள் அதில் நெட்ரவல்கரை ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கிலாந்து வந்து ஈஸியாக வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நெட்ரவல்கரோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்காது. ஸோ மற்றபடி பார்க்கல இந்த 2 பிளேஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் 50 to 75% பார்த்திங்க அப்படின்னா 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆரன் ஜோன்ஸு, ஸ்டீவன் டெய்லர், ஹர்மீத் சிங். ஸோ இதில் அதிக வாய்ப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹர்மீத் சிங் கொஞ்சம் டிஃபரன்ஷியலாக இருக்கார். பேட்டிங்லேயே ஒரு கேமியோ பார்த்திங்க அப்படின்னா ஆடுறார், ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக தெரிய வராரு. மற்றபடி இந்த 2 பிளேயர்ஸுமே என்னை பொறுத்த வரைக்கும் சிமிலராக தான் ஆடிட்டு இருக்காங்க. இதில் ஜான்ஸை விட டெய்லருக்கு வேணால் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம், கேச்சிங் பாயிண்டில் நிற்காரு. அடுத்ததாக 25 to 49% பார்த்திங்க அப்படின்னா ஹாரி ப்ரூக், லிவிங்ஸ்டன், சாம் கரன், கோரி ஆண்டர்சன், மார்க்வுட். இதுதான் ரொம்ப முக்கியமான சார்ட். ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஒரு 5 பிளேஸ் பிக் பண்ணிக்கிட்டீங்க. இதிலேருந்து ஒருத்தர் மொத்தம் 6 பிளேஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கீங்க. இதில் நீங்கள் 3 பிளேஸ் அல்லது 4 பிளேஸ் வரை கூட போகலாம். எல்லாருமே இங்கிலாந்து பிளேஸாக இருக்க ரீசன் காட்டி இந்த சார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது சாம் கரன், கோரி ஆண்டர்சன், மார்க்வுட். இந்த 3 பிளேஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். 4 ஆப்ஷன் போகணும் அப்படின்னா லிவிங்ஸ்டன் யோசிக்கிறது பெட்டர். ஸோ ஹாரி ப்ரூக் ரிஸ்கி தான், ஏன்னா பேட்டிங் வராது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். வந்தால் தாறுமாற ஆடுவார், அது வேறு விஷயம். வராது அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ 3 மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 9 பிளேயர்ஸ் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம். மிச்சம் இருக்கக்கூடிய 2 பிளேயர்ஸில் யூஎஸ்ஏ சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் கார்ட் பிக்ஸில் நிதிஷ்குமார், மில்லட் குமார், ஷெகால்விக்கு, ஸோ அலிகான், லாஸ்ட்டாக கெஞ்சிக்கு, இந்த 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபரன்ஷியலாக ட்ரை பண்ணிங்கன்னா அலிகான் கொஞ்சம் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கார். கெஞ்சிக்கு இந்த 2 பிளேஸை நீங்கள் ரொட்டேஷனில் ஜியில் ட்ரை பண்ணிக்கலாம். இங்கிலாந்து சைடு டாப் பிளே மட்டும்தான் இருக்கார். ஸோ டாப் பிளேயும் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா இங்கிலாந்தோட ஒன் ஆஃப் தி மெயின் பவுலர், நியூ பால் போல் பண்ணக்கூடிய பவுலர், ஃபுல் 4 ஓவர்ஸும் போல் பண்ணுறாரு. ஸோ சேஃபஸ்ட்டு ஆப்ஷனாக போனீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கக்கூடிய டாப் பிளே நீங்கள் ட்ரை பண்ணுறது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நாம் கிரியேட் பண்ணி வச்சுக்க பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பட்லர், சால்ட்டு, ஆண்ட்ரிஸ் குஸ்ஸு, பேட்டர்ஸில் பாஸ்ட்ரோ மட்டுமே, பவுலர்ஸில் மொயின் அலி, ஸ்டீவன் டெய்லர் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரவுண்டர்ஸில் போயிருக்கோம். ஸோ பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடில் ரஷீது, ஜோஃப்ரா ஆர்ச்சர், நெட்ரவல்கர், வுட்டு, டாப்லே. கேப்டன் ஆர்ச்சர் டீம், வைஸ் கேப்டன் ஆடில் ரஷீத் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்க் எடுத்து போயிருக்கோம். ஸோ இது பேஸ் டீம் தான். ஆஃப்டர் லைனை பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக பார்த்திங்க அப்படின்னா ஜிஎல் சம்மந்தப்பட்ட நிறைய ரிலேட்டிவான விஷயங்கள் வந்து அனுப்பிட்டு இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 7 பிளேஸ், இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸு, கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு ஒரு 2 பிளேஸ். செகண்ட் இன்னிங்ஸ் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸு, கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு 2 பிளேஸு. அது கூடவே லோ பர்சன்டேஜ் யார் ட்ரீம் டீமில் இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சார்ட்டு. ஸோ ஸ்மால் லீக் டீம் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.